ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரோக்கோலி குருமா செய்ய போகிறாங்க. செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களும் சரி, புதுசாக வர வீவர்ஸும் சரி, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே சோம்பு, சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுப்போம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்குவோம். அதே மாதிரி 2 பச்சை மிளகாவை கீறிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தினுடைய நிறம் லைட்டாக சிவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு சேர்த்து அதனுடைய பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிக்குவோம். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியினுடைய பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வதங்கின பிறகு ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் ப்ரோக்கோலியை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியில் போட்டு அந்த சுடு தண்ணியிலேயே கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து இந்த ப்ரோக்கோலியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 தண்ணியில் அலசிட்டு தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ப்ரோக்கோலியில் குட்டி குட்டி புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புழுக்களை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்து செய்யணும். இப்போ நான் ப்ரோக்கோலியை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கின பிறகு இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குருமா குழம்பை வச்சுக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கூடவோ குறைச்சியோ பொருட்களை சேர்த்து செஞ்சுக்கிங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கிறா அப்படின்ட்டு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாமே சரியாக இருக்குது. நான் 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. நல்லா கொதித்து வருது, நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிங்க. இது அப்படியே இருக்கட்டும். கடைசியாக இதுக்கு நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்காக ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கிங்க இந்த மாதிரி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதில் இருக்கிற ப்ரோக்கோலியும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துடுச்சு. செக் பண்ணிக்கிங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். காய்கறி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்க்குறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பரான ப்ரோக்கோலி குருமா ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி தாங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இது கூட வாசனைக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். கீழே இறக்கி வச்சுட்டேன். சூப்பரான ப்ரோக்கோலி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, பூரி, இடியாப்பம், சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோக்கோலி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.